hi guys, welcome back to another video. So உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ மார்க்கெட்ல சில்வர் எவ்வளவு கிராஷ் ஆயிருக்குன்னு 4,27 rupees per kg இருந்த சில்வர் இப்போ ரெண்டு நாள்ல நியர்லி 3,22,000 வந்துருச்சு per kg. ஸோ நியர்லி 2 நாள்ல 1,25,000 லாஸ் நியர்லி சந்திச்சிருக்கு. மார்க்கெட் ரொம்பவே கிராஷ் ஆயிருக்கு சில்வரோடது. இதுல வேற ஆளுகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல சில்வர் இஸ் நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் காப்பர் இஸ் நெக்ஸ்ட் சில்வர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நான் நினைச்சேன் யார் இந்த தற்குறிகள் இந்த சில்வரை கோல்டை ஒன்னா கம்பேர் பண்றாங்க, எவ்வளோதான் கம்பேர் பண்ணாலும் கோல்டு எப்பவும் கோல்டு தான், சில்வர் எப்பவும் சில்வர் தான். சில்வரால எப்பவுமே கோல்டு ஆக முடியாது. கோல்டு அண்ட் சில்வர் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 2 daysல 50% அடிப்பிச்சு சில்வர் கீழே விழுந்திருக்கு. ஆனால் கோல்டு நியர்லி 5 to 10% அடிப்பிச்சு தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே கோல்டுன்னா கோல்டு தான். இந்த பாகுபலி படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பாகுபலி படத்துல வில்லனோட ஸ்டாச்சு இருக்கும், அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்டாச்சு பாகுபலி நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் கோல்டு, இதுதான் சில்வர். இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்கு பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அதாவது மார்க்கெட்டை குறைச்சி பெரிய நாலேஜும் இல்லாத நிறைய பேர் ஜஸ்ட் நியூஸ் பார்த்துட்டு இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த என்ன சொல்றது இந்த சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ETF ஆகட்டும், அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆகட்டும், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பேனிக் செல்லிங் தான் நடக்குது. என்னன்னா சில்வரோட பிரைஸ் ஜஸ்ட் ஹிட் ஆனதுமே எல்லாரும் பேனிக்கே அவங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட விளைவு தான் இப்போ சில்வரோட பிரைஸ் அப்படியே கீழே விட நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பேனிக் செல் அதிகரிச்சதுனால தான் எவ்வளோ பிரைஸ் குறையுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட அவரோட வேலை இருந்தா கூடயும் இந்த பேனிக் செல்லிங் நடக்குது. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கல தான் பேனிக் செல்லிங் நடக்குது. ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லைக் உங்களே நானும் மாதிரி ஆளுகள் நிறைய சில்வர் ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த பிரைஸ் டவுன் ஆனதும் எல்லாரும் பேனிக் ஆவாங்க. ஸோ பேனிக்கே செல் பண்ண பார்ப்பாங்க. என்னன்னா அவங்க இப்போ செல் பண்ணால் கொஞ்சம் அமௌண்ட்ல எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் செல் பண்றதுனாலோட விளைவு தான் இப்போ சில்வர் இவ்வளோ டவுனாக இருக்குன்னு சொல்லலாம். போகும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கிராஷ் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எப்போனாலும் கிராஷ் வரும் தெரியும். ஸோ அவங்க அதை பற்றி அவேராக என்ன சொல்றது ப்ரிப்பேராக இருந்திருப்பாங்க. ஆனால் இது ஒன்றுமே தெரியாது, மார்க்கெட்டை பற்றி ஒரு நியூஸும் தெரியாமல் ஜஸ்ட் இது இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்ரெண்டோடைய இல்லாட்டி ஜஸ்ட் வேற யாரோட அட்வைஸ் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு ஐடி ரெண்டு நாளில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய அமௌண்ட் எல்லாம் போட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஐடி கிடைச்சிருக்கும். இன்னும் சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட ஆல்ரெடி சில்வர் நான் இவ்வளோ வாங்கிட்டு இப்போ ரொம்ப நஷ்டமாக இருக்குது, ஸோ இப்போ நான் வித்துட்டேன் எனக்கு கொஞ்சம் சில்லறை பைசாச்சு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விற்பாங்க. அதை நீங்கள் பண்ணிடக்கூடாது. என்னன்னா நீங்க எவ்வளோ சில்வர் வச்சிருந்தாங்க எதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ETF, நீங்க எவ்வளோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா நீங்க அவ்வளோ யூனிட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ETFs அவ்வளோ ஸ்டாக்ஸும் இல்லைன்னா ஷேர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுல ரெண்டுமே என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இந்த சில்வரோட பிரைஸ் டவுன் ஆனாலும் அவ்வளோ யூனிட்ஸ் இல்லைன்னா ஷேர்ஸ் உங்க கையில இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த சென்ஸ் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ என்ன பல வருஷங்களும் ஆகலாம் இந்த சில்வர் மறுபடியும் திருப்பி ஏறதுக்கு. ஸோ அப்போ திருப்பி ஏறினாலும் உங்களுக்கு லாபம் தான். திருப்பி ஏறும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அவ்வளோ பிரைஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணிக்கலாம். அட் பிரசன்ட் நீங்க சில்வரை இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே மறந்துடுங்க, அப்படியே போகட்டும். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் திருப்பி சில்வர் பக்கம் திருப்பி புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும்போது நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது அப்ப நீங்க மார்க்கெட்ல சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க அப்ப செல் பண்ணா போதும். இப்போதைக்கு நீங்க சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணது மறந்துடுங்க, அப்படியே வச்சிருங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ சில்வர் டவுன் ஆயிருக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணி கோல்ட்ல போடலாம், ஸோ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்ட்ல போகிறதுக்கு பிரைஸ் இப்போ குறைவா இருக்கு, ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஸோ கோல்டோட பிரைஸும் சில்வர் மாதிரி தான் இப்போ நேர்லி இப்போ ஃப்ரீ ஃபால் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க வாங்காதீங்க, வாங்குறதா இருந்தால் ஒன்ஸ் ஃப்ரீ ஃபால் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் வாங்க. ஃப்ரீ ஃபால் கம்ப்ளீட் அப்புறம் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்க வாங்குறதுனா இன்னும் பிரைஸ் கீழே போச்சு உங்களுக்கு தான் பின்னே நஷ்டம். ஸோ இந்த ரெண்டுலையும் ஃப்ரீ ஃபால் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். அட் பிரசன்ட் நீங்க கோல்ட்லேயும் சில்வர்லையும் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணதே போதும், அது அப்படியே நிக்கட்டும். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் திருப்பி அப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வித்துக்கலாம் சில்வர், எஸ்பெஷலி இந்த சில்வர் மார்க்கெட் அப் ஆனது வித்துடுங்க.